காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஒரு டே இன் மை லைஃப் பார்த்தலாமா? ஸோ நாம் இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னா நெய்வேலி. ஸோ நெய்வேலியில் இருக்கிற ஷாப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல், சர்ச்சஸ், கோவில் எல்லாமே பொதுமக்களுக்கு கிடையாது. எல்லாமே என்எல்சிக்கு கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோஸில் இந்த மசூதியாக இருக்கட்டும், இந்த ஒயின் ஷாப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சரி, எல்லாமே நெய்வேலி கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. நம்ம அங்கே ஒரு கடை போடணுன்னாலும் சரி, அங்கே இருக்கணுன்னாலும் நம்ம அவங்களுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம எதாவது செய்ய முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வீடு எல்லாமே பப்ளிக் அங்கே இருக்க முடியாது. ஒரு என்எல்சியில் மெயின்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற ஸ்கூல்ஸ், அங்கே இருக்கிற கடை வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வீடுமே தருவாங்க. நாம் போய் புதுசாக அங்கே வீடு கட்ட முடியாது. இங்கே இருக்கிற வீடு ஃபுல்லாகவுமே அவங்களே கட்டி கொடுக்குற வீடு தான். நெய்வேலி ஒரு சின்ன பிளேஸாக இருந்தாலுமே அதுக்குள்ளே எல்லா கம்ஃபர்டபுளான வசதியுமே நமக்கு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ஸ், ஒரு பிளாக்குக்கு ஒரு சர்ச், கோவில், மசூதி, அதுக்கப்புறம் சின்னதாக கோர்ட் கூட இருக்கும், பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு பிளாக்குக்குமே இருக்கும். ஸோ அடுத்தது வீடு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிற வீடு எல்லாமே என்எல்சியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் தான் தருவாங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் இல்லை கடை வச்சுருக்கவங்க அவங்களாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்குலாம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் வீடு எல்லாமே எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் தான் தருவாங்க. அப்பார்ட்மெண்ட் எல்லாமே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு தருவாங்க. அதுவும் எப்படி தருவாங்கன்னா, உங்களால் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எழுதி கொடுத்தா அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த வீடை நான் ஏன் ஸ்லோ பண்ணி காட்டுறேன்னா, என்னோடய வீட்டுக்காரங்களுடைய பெரியப்பா அவங்க என்எல்சியில் எம்ப்ளாயாக இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வீடு தான் கொடுத்தாங்க. அவங்க இப்போ ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீட்டில் இப்போ யாரும் இல்லை போல். ஸோ நம்ம அடுத்தது பார்த்தா சர்ச். இங்கே ஒரு பிளாக்குக்கு ஒரு சர்ச் இருக்குது. நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு டே ஆஃப்டர் போனதுனால இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணோம். அதனால தான் இங்கே இருக்கிற கிறிஸ்மஸ் லைட்ஸ், அது ஸ்டார்ஸ் எல்லாமே இங்கே கட்டியிருக்கு. உங்களுக்கு கிறிஸ்மஸ்லாம் எப்படி போச்சு? அடுத்த நியூ இயர் வரப்போகுது, உங்களோட பிளான் எல்லாமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெலாம் என்னென்ன ஐடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு இந்த கார்லலாம் போனால் தலை வலிக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பைக்கில் போனால் தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். எனக்கு இந்த லாங் ட்ரிப்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குன்னா சொல்லுங்கள். இங்கே ஒரு சர்ச் இருக்குது. இது பெந்தகோஸ்ட் அவங்களுக்கான சர்ச், அதாவது ஜீசஸ் மட்டும் வழிபடுறவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நெய்வேலி சின்ன பிளேஸாகவே இருந்தாலும் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சில்ட்ரன்ஸ்க்கெலாம் விளையாடுற மாதிரி பார்க்கெல்லாம் இருக்குது. பார்க்கெல்லாம் சின்ன பார்க்கெல்லாம் இல்லைங்க, ரொம்பவே பெரிய பார்க், 2-3 பிளேஸில் கூட இருக்குது. இந்த பார்க் கோல்டன் ஜூப்ளி பார்க். இந்த பார்க் எப்படி இருக்குன்னா, நடுவில் ரோடு, 2 சைடுமே பார்க் இருக்கும். இது பெரிய பார்க் தான். நாங்கள் ஒரு வாட்டி தான் போயிருக்கோம். எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 4 o'clock ஈவினிங் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இது க்ளோஸில் தான் இருக்கும். நாங்கள் ஊருக்கு போகிறதுனால கேக் ஷாப் கேக் வாங்கிட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அவங்க கிறிஸ்மஸ்க்கு அழகாக குடில் கட்டியிருந்தாங்க. நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போகலை, அதுக்கு மறுநாள் தான் போயிருந்தோம். யாரெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு குடில் கட்டுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வருஷம் உங்களோட கிறிஸ்மஸில் நீங்கள் எந்த மாதிரி குடில் கட்டியிருந்தோன்னு சொல்லுங்கள். வைக்கோல் வச்சு கட்டுவாங்க, தெர்மோகோல் வச்சு கட்டுவாங்க, இந்த மாதிரி லீஃப் எல்லாம் வச்சு கட்டுவாங்க. அப்புறம் தோட்டத்துக்கு போய் பார்த்தா புறா வச்சுருந்தாங்க. அது பக்கத்து கொண்டிலே லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்பவுமே அழகாக இருக்குது. அந்த கூண்டில் பார்த்தா முட்டை விட்டு வச்சுருந்துச்சு. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஷூட் பண்ணலை. உங்களுக்கு சாப்பாட்டில் என்ன மாதிரி ஃபுட்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான்வெஜ் பிடிக்குமா, வெஜிடேரியன் பிடிக்குமா? எனக்கு தயிர் சாதம் தாங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த பிரியாணி, நான்வெஜ் எல்லாம் பிடிக்காது. அது என்னமோ தெரியல. வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஹாஸ்டல் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு மோஸ்ட் ஆஃப் தயிர் சாதம், வத்தல் இதுதான் பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸாக மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு பழக்கப்படுத்திட்டு இருக்கிறாரு. நானும் அப்பப்போ சாப்பிடுவேன், சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டேன். எனக்கு வாமிட் வரும் ஒரு மாதிரி. நிறைய பேருக்கு ஹாபீஸ்லாம் இருக்குல்ல, ஆனால் எனக்குன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. எனக்கு டான்ஸும் வராது, பாட்டு பாடவும் தெரியாது, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டுமே கிடையாது. புதுசாக ஏதாச்சும் வளர்த்துக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டேலண்ட் இருக்கா? ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் மேக்கப், பியூட்டிஷியன்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த காடெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கிற பிளேஸ் பார்த்தா அது வேறு இடத்துல இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். சோலார் பேனல் மூலமாக சன்லைட்லேருந்து கரண்ட் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாகவே அதுதான் வச்சுருக்காங்க. ஓரத்தில் கூட நிறையா சோலார் பேனல்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த சோலார் மூலமாக கரண்ட் எடுக்கிற பிளேஸே ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்குது. வேல்ராம்பட் முருகன் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் அது க்ளோஸில் இருந்ததுனால நாங்கள் போயிட்டு ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டோம்.
பங்குனி உத்திரப்பெல்லாம் காவடி பயங்கரமாக எடுப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். தெரு ஃபுல்லாக நிறைய கடை தான், கண்ணு கெட்டுற தூரம் அளவுக்கு கடை நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து வாக்கிங் பிளேஸ். ஈவினிங் டைம், மார்னிங் டைம்லலாம் வாக்கிங் போவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் சேஃபாக ஒரு பார்க் மாதிரி பிளேஸில் வாக்கிங் போகணுன்றதுக்காக இதை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூரடியாக தெரியுது இல்லையா? அதெல்லாம் மழை கிடையாது. அதெல்லாம் நிலக்கரி வெட்டி எடுத்து அந்த மண் மேடு. இப்போ நம்ம ஒரு குழி வெட்டி சைடில் மண் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நிலக்கரி தோண்டி எடுத்து சைடில் வச்ச மண்ணை தான் அது எல்லாமே. அது வந்து நிலக்கரி அந்த சைடில் எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அந்த சைடு போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். மண் மேடே பாருங்கள், மழை மாதிரி ரொம்ப நீட்டுக்கு போகும். அது மாட்டும் அது வந்து மழை டைமில் வந்து கரைஞ்சி வந்துடும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது, ஏன்னா அது மண் மேடு இல்லையா? மழை கிடையாது. இது வேறு ஒரு சர்ச்சு. இந்த இடத்துல வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க போல். பயங்கரமாக இருக்குது. மேலே ஸ்டார்ஸு, லைட்டு எல்லாமே பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வழியில் போகும்போது ரோட் சைடில் நிலக்கரி கிடந்துச்சு. இதுதான் நிலக்கரி, இப்படி தான் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த மண்மேடு. அந்த வழியால் வெட்டி எடுத்துகிட்டு இந்த சைடு போகும்போது ரோட்டில் வந்து நிறைய நிலக்கரி வந்து சிதறி கிடக்கும். அதுதான் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டினேன். vlog இவ்வளோ தான். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.